ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் வியூ. நான் உங்கள் பரணி. புது வியூவர்ஸ்க்காக நம்ம சேனலை பற்றி ஒரு குட்டியாக இன்ட்ரோ கொடுத்துடலாங்க. ஸோ நம்ம சேனலில் மேஜராக ஃபினான்ஸ் பற்றி தாங்க கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் ட்ராவல், அதுக்கப்புறம் தான் கார்டன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நல்லாவே தெரியும். நம்ம சேனலில் கமெண்டில் என்ன போடுறாங்களோ அதுதான் நம்ம கண்டென்ட்டாக போடுறோம். கிட்டத்தட்ட 80% வீடியோ ஸ்பான்சர்ட் பை சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் ஃபாலோவர்ஸ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால் உங்களில் யாருக்காவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பர்சனல் ஃபினான்ஸ், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் ஸ்டாக் மார்க்கெட் எந்த விதமான சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்து பர்சனலாக சேட்டில் சொன்னாலும் சரி அதை நம்ம கண்டென்ட்டாக போடலாம். ஸோ உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்களோடு கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக யூடியூப் கமெண்டில் போட்டிங்கன்னா நான் மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் வியூவர்ஸ் வந்து உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோட முடிவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸ் அண்ட் தென் சேனலை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ முக்கியமாக புதுசாக யார் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி டாபிக் உள்ள போகலாம். இப்போது நம்ம பார்க்க போகிறது ஃபோன்பே ஆப் இருக்குது பார்த்தீங்களா, பேமெண்ட் ஆப். அவங்களும் உட்கார் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அண்டரில் இருந்த பேங்க் ரெண்டு பேரும் இணைஞ்சு கோபிராண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்க கார்டு தான் விஷ் கிரெடிட் கார்டு. இவங்க எப்படி இந்த ஸ்லோகன் சொல்கிறாங்கன்னா விஷ் இட் கெட் இட்ன்றது சொல்கிறாங்க. இந்த கிரெடிட் கார்டை பற்றி பார்க்க முக்கியமான காரணம் எப்பவும் போல ஸ்பான்சர் பை நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒயிட் டெவில் என்றவர் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாத ஃபோன்பேயில் இருக்கிற மற்ற கிரெடிட் கார்டு பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா HDFC கார்டு கேட்டிருக்காரு. ஸோ ஃபோன்பே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் கோபிராண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேங்க் கூட, ஒன்று SBI அப்புறம் HDFC. கிட்டத்தட்ட 4 கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டோட டீட்டெயில்டு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லைனா மேலே லிங்க் வரும் பாருங்க, கிளிக் பண்ணி பாருங்க. ஈவன் HDFC அண்ட் தென் SBI ரெண்டு கோபிராண்ட் கிரெடிட் கார்டு மேலே வரும். ஸோ இப்போ இந்த விஷ் கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா இவங்க கூட உட்காஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கூட கோபிராண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு FD பேஸ்டு கார்டு. பட் இந்த HDFC பேஸ்டு அண்ட் தென் SBI வந்து FD பேஸ்டு கார்டு கிடையாது. ஸோ அதுக்கெல்லாம் சிபில் ஸ்கோர்லாம் வேணும். பட் இந்த கார்டுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் தான் இந்த கார்டு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சிபில் ஸ்கோர் லோவாக இருக்கவங்களுக்கு இந்த கார்டு சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கார்டை இவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா 1% கேஷ்பேக் ஆன்லைன் பிராண்ட்ஸ், அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான் இங்கெல்லாம் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறப்ப பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 1% கேஷ்பேக் கொடுத்தா சொல்கிறாங்க. 3% கேஷ்பேக் கொடுக்குறாங்க ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட், பர்டிகுலராக ஃபோன்பே ஆப் மூலிமா. அப்புறம் 1% கேஷ் கொடுக்குறாங்க எங்கே போய் எப்போ ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணாலும். ஓகே, ஸோ இது வந்து FD பேக்டு கார்டு அண்ட் தென் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான் இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். கார்டோட டைப் அண்ட் தென் ரிவார்ட் டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாப்பிங் கார்டு அண்ட் தென் UPI மூலமாகவும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஷாப் பண்ணலாம். நீங்கள் அது ஷாப் பண்ண உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸாக வரும். இதுதான் இவங்க சொல்கிறாங்க. இந்த கார்டு வாங்குறதுக்கு உண்டான தகுதி பார்த்தீங்கன்னா வயசு 18லேருந்து 80க்குள்ளே இருக்கணும். நீங்கள் கம்பல்சரி ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்கணும் உட்காஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில். இந்தியாவோட ரெசிடென்ஸாக இருக்கணும். அதாவது எனி இந்தியன் யாருனாலும் அப்ளை பண்ணலாம். அவங்க வேலிட் பேன் கார்டு இருக்கணும், ஃபோன்பே அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ நீங்கள் FD பார்த்தீங்கன்னா 2000 இல்லை 2000க்கு மேலே நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடணும். ஓகே, இந்த கார்டில் ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 0 தான், ஆனுவல் ஃபீயும் 0 தான். அதனால் நம்ம லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுன்னு சொல்லலாம். வெல்கம் பெனிஃபிட் இந்த கார்டில் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நோ. ஓகே, இது ஒரு பேசிக் கிரெடிட் கார்டில், அதனால் நீங்கள் வெல்கம் பெனிஃபிட் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் பேமெண்ட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இது பியூரா ரூபே கிரெடிட் கார்டு. ஓகே, உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டாக கிடைக்கும், விர்ச்சுவல் கார்டாகவும் இருக்கும். UPI சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. எனக்கு கிடையாது ரூபே கார்டு. நீங்கள் வந்து இந்த பேமெண்ட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோன்பே, கூகுள் பே, BHIM, ஸோ பேடிஎம் எல்லாத்தோட லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். ஓகே, பட் இதில் வந்து ஃபோன்பே கூட கோபிராண்ட் பண்ணியிருந்தால ஸோ நீங்கள் ஃபோன்பேவில் பைண்ட் பண்ணி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். நீங்கள் மற்ற ஆப்பில் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அடுத்தது லான்ச் அக்சஸ் பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள், பிகாஸ் இது ஒரு பேசிக்கான கார்டு, ஃபிக்ஸட் டெபாசிட் பேசிக் கார்டு. நீங்கள் ஆனுவல் ஃபீஸும் கிடையாது, அதனால் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கார்டில் ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் ஃபோன்பே ஆப் மூலிமா பில் பேமெண்ட் அண்ட் தென் ரீசார்ஜஸ் பண்ணும்போது. ஓகே, ஸோ அதுதான் அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1% கேஷ்பேக் கொடுக்குறாங்க நீங்கள் போய் கடைகள் இல்லை எங்கே போய் ஸ்கேன் பண்ணி பே பண்ணாலும். ஸோ அப்புறம் இன்னொரு 1% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இ-காமர்ஸ் பிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஏஜியோ, ஸ்விக்கி ஃபுட்டு, சொமேட்டோ, நைகா, டிஸ்ட்ரிக்ட் இந்த சினிமா ஆப் இருக்குது பார்த்தீங்களா, சொமேட்டோ, அது அர்பன் கம்பெனி, ஊபர், ஜெப்டோ, ட்ரூமெட்ஸ், இது எல்லாத்துக்குமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் 1% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு மாதத்துக்கு 15,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா 200 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது 200 ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இக்னோர் பண்ணுறாங்க. அதுக்கெலாம் எந்த வித பாயிண்ட்ஸும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்ட் பேமெண்ட், வேலட் லோட்ஸ், ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா, ஆஃப்டர் கிஃப்ட் கார்டு எதனா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, வவுச்சர் பர்ச்சேஸ் பண்ணாலும் கிடையாது. கோல்டு, ஜுவல்லரிஸ், இன்சூரன்ஸ், ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் டிரான்சிட்டு, யூட்டிலிட்டி பேமெண்ட்டு, ஸோ எதுக்குமே இவங்க
எந்த விதமான கேஷ்பேக்ஸும் கொடுக்கல. பர்டிகுலரா இன்சூரன்ஸ் அந்த எஜுகேஷன் பேமெண்ட், யூட்டிலிட்டி பேமெண்ட்க்குலாம் இவங்க வந்து கேஷ்பேக்ஸ் கொடுக்கலாம். பட் அதுக்கும் கொடுக்கலன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிரெடிட் கார்டு நிறைய பேர் எதுக்கு வாங்குவாங்கன்னா இஎம்ஐ போறதுக்கு. அந்த இஎம்ஐ போட்டாலும் உங்களுக்கு எந்த விதமான ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடையாது. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் என்ன கால்குலேட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவார்ட் பாயிண்ட் ஈக்குவல் 1 ரூபி. ஓகே, ஸோ அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபோன்பே ஆப்லேயே ரெடீம் பண்ணிக்கலாம். அதாவது யூஸ் பண்ணியே நீங்கள் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம், இல்லை பில் பேமெண்ட்ஸும் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட்ஸை வச்சு. இதில் எந்த விதமான ரிவார்ட் ரிடம்ஷன் ஃபீஸும் கிடையாது. ஸோ இதுவும் நல்ல விஷயம் தான், ஈஸியாக நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, மேஜராக யாருக்கெல்லாம் சிபில் ஸ்கோர் ரொம்ப லோவாக இருக்குது, இல்லை நான் இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சுட்டு வரேன், எனக்கு சிபில் ஸ்கோர் லோவாக இருக்குது, அதனால் எந்த கிரெடிட் கார்டு லோனும் கிடைக்கல, அவங்க வந்து சிபில் ஸ்கோரை பில் பண்ணணும். அதனால் இந்த கார்டை வாங்கி உங்கள் சிபில் ஸ்கோரை பில் பண்ணிக்கலாம். நீங்கள் எஃப்டி போடுறீங்களா, அதுக்கு 6% பர் ஆனம்க்கு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் இஷ்யூவன்ஸ். நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா இந்த கார்டு இமீடியட்டாக கிடச்சிடும். ஃபிசிக்கல் கார்டு கொஞ்சம் நாள் 15 days 20 days கழிச்சு உங்கள் வீட்டு தேடி வரும். நீங்கள் வந்து எஃப்டி போட்டிங்கன்னா 100% அப்ரூவ் ஆகிடும், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் கட்டாம விட்டீங்கன்னா அவங்க எஃப்டி பேக் இருக்கிறதால அதை வச்சு இந்த கார்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுதான் மேட்ரு. ஓகே, அதனால தான் இது ஒரு செக்யூர் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரெடிட் பீரியட், அதாவது பில்லிங் சைக்கிள்னு சொல்லலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா 15 days, மேக்ஸிமம் 45 days. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஜனவரி 1லேருந்து ஜனவரி 30ஆம் தேதி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாமே. ஓகே, இப்போ 10,000 பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 1ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆகும். 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதினு சொல்லலாம். ஓகே, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு 15 days டைம் கொடுப்பாங்க. அந்த 15 daysக்குள்ளே இந்த 10,000 பேமெண்ட் பண்ணிடணும். ஓகே, பேமெண்ட் பண்ணிங்கன்னா எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் 29ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு 15 days தான் டைம் கிடைக்கும். ஓகே, ஸோ 1ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணால் தான் இந்த 45 days டைம் கிடைக்கும். அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். டேஸ் ஏற உங்களுடைய அந்த பேமெண்ட் பில்லிங் அந்த டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட்டு இது கட்டாம விட்டிங்கன்னா, அந்த பில்லிங் சைக்கிள் கூட கட்டாம விட்டிங்கன்னா ஃபினான்ஸ் சார்ஜஸ் போடுவாங்க. அந்த ஃபினான்ஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 3% பர் மந்த். அது ஆனுவலாக கன்வெர்ட் பண்ணும்போது 36%. ஸோ அப்படி பார்க்கும்போது 1000 ரூபாய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மறந்துட்டு விட்டுட்டீங்கன்னா கட்டாமல், ஸோ 1000 ரூபாய்க்கு 360 ரூபா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே போடுவாங்க. இது வந்து அந்த ஜஸ்ட் எந்த விதமான லேட் பேமெண்ட் ஃபீஸு, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஜிஎஸ்டி இல்லாமல். ஓகே, ஸோ இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஜிஎஸ்டி, லேட் பேமெண்ட் ஃபீஸாக இன்க்ளூட் பண்ணிங்கன்னா எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் வந்து அதை 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக கட்டுற மாதிரி வரும். ஓகே, ஸோ லேட் பேமெண்ட் ஃபீஸ்னால் 10% போடுவாங்க நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷன்லேருந்து. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1250 வரைக்கும் போடுவாங்க. ஓகே, 100 ரூபாயிலேருந்து 1250 வரைக்கும் போடுவாங்க, புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ். ஸோ இந்த கிரெடிட் கார்டை வச்சு நீங்கள் கேஷ் வித்ட்ரா பண்ணிங்கன்னா 25 ரூபாய் இல்லை 5% பிடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் எடுக்கிறீங்கன்னா ஒரு 25 ரூபா பிடிச்சிருவாங்க. ஓகே, ஸோ இதே இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா 500 ரூபா வரைக்கும் பிடிச்சிருவாங்க. ஸோ எப்பயுமே என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி எப்பயுமே ஏடிஎம்ல பைசா வித்ட்ரா பண்ணாதீங்க. அது நல்ல விஷயமே கிடையாது. ஏன்னா நிறைய கிரெடிட் கார்டு பேங்க்ஸில் வந்து டே 1லேருந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகிடும். ஒரு சில பேங்க்ல இப்போ ஐடிஎஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே 1லேருந்து கால்குலேட் ஆகாது. பட் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டே 1லேருந்து கால்குலேட் ஆகும். அதனால் ஏடிஎம்ல எப்பயுமே பைசா இருக்காதீங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜஸ். ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி பெட்ரோல் பம்ப்ஸில் நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா, ஃபியூல் ஸ்டேஷனில் ஃபியூல் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான வேவியரும் கிடைக்காது, சர்சார்ஜ் வேவியரும் கிடைக்காது. ஆஸ் பர் தி கவர்மெண்ட் ரூல் சர்சார்ஜ் போடணும். ஓகே, அந்த சர்சார்ஜ் வந்து கிரெடிட் கார்டு அந்த பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு வேவியர் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல எந்த விதமான வேவியரும் கிடையாது. ஸோ ஒரு 1000 ரூபாய் நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 12லேருந்து 18 ரூபா வரைக்கும் இழக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு 3000 4000க்கு மேலே பெட்ரோல் போடுற ஆளாக இருந்தால் ஃபியூலுக்குன்னு தனி கிரெடிட் கார்டு இருக்குங்க, அதுக்கு போயிடலாம். ஸோ நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, பேங்க்ஸ் அண்ட் தென் ஃபியூல் ஸ்டேஷன் 2 பேரும் கோபரன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்க கார்டு. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும், இல்லை மேலே லிங்க் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்அப். இந்த கார்டு யூஸ் பண்ணி ஃபாரினில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா 3.5% சார்ஜஸ் போடுவாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன். ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணி கூட பே பண்ணலாம். இப்போ எங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எக்ஸாம்பிள் ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு 1000-2000க்கு சாப்பிட்றீங்க, அப்போ வந்து ஜஸ்ட் டேப் பண்ணி போதும் பே பண்ணிக்கலாம் அந்த ஸ்வைப் மிஷினில். ஸோ 5K வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது டிசேபிள் பண்ணி வைக்கிறது பெஸ்ட். ஸோ நம்ம ஒரு டைமே பின்னு போட்டே யூஸ் பண்ணிக்கலாம், அதனால பிரச்சனை கிடையாது. கார்டு தொலைஞ்சிச்சுன்னா இல்லை வீட்டிலேருந்து யார் வேணாலும் எடுத்து போய் டேப் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதனால் இதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் வேணும்னா டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ். இந்த கார்டில் நம்ம இன்சூரன்ஸ் கவரேஜ் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் 0 லாஸ்ட் கால் லைபிலிட்டி. எஸ், நீங்கள் இந்த கார்டு ஏதாவது தொலைஞ்சு போய் யாராவது டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக பேங்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காசை ரிவர்ஸ் பண்ணுறாங்க, பிரச்சனை கிடையாது. அவங்க எப்படியாவது அதை ரெக்கவர் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் இருக்க ஹைலைட்ஸ். ஓகே, இந்த கார்டில் ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ், லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு சொல்லலாம். 100% உங்களுக்கு கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகிடும். நீங்கள் எஃப்டி போடுறீங்களா, அந்த எஃப்டிக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும், டீசென்டான கேஷ்பேக். எஸ், நான் இதை அக்ரி பண்ணிக்கிறேங்க, இதில் டீசென்டான கேஷ்பேக்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ரூபே கிரெடிட் கார்டு யூபிஐ சப்போர்ட் பண்ணும். இது வந்து உங்கள் சிபில் ஸ்கோரை பில் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதுதான் மேஜரான பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்டி இருக்கிறது ஒரு ட்ராபேக் தாங்க. எஃப்டி இல்லாமல் கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு எதுக்கு? ஓகே, எஃப்டி இல்லாமல் கொடுக்கலாம், பட் இவங்க வந்து வேறு வழியில் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கவங்களுக்கு எஃப்டி போட்டு தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கேஷ்பேக்லாம் அந்த கேப் இருக்குது, ஒரு லிமிட்டட் தான் கேஷ்பேக்ஸ்.
உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட மாட்டாங்க எல்லாத்தையும். ஒரு மாதத்துக்கு 2000 3000 கேஷ்பேக்ஸ் வராது. ஸோ ரியல் கேஷ்பேக் வரல. ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, பாயிண்ட்ஸை வந்து அதை ரெடீம் பண்ணுற மாதிரி வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரீமியம் பெனிஃபிட்டும் கிடையாது. அதாவது லான்ச் அக்சஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் மிஸ் பண்ணாம விட்டீங்கன்னா அது வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லலாம். இந்த கார்டு யூஸ் பண்ணி இன்டர்நேஷனல் யூசேஜுக்கு பூரான சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த கார்டை பற்றி நம்ம எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துருங்க. இருந்தாலும் அவரோட வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ கூகுளில் சர்ச் பண்ணுறேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட வெப்சைட், அப்புறம் ஃபோன்பே 2 இடத்துல வெப்சைட் இருக்குது. இது ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ அதனால் அந்த பேங்க்கோட லட்சணத்தை பாருங்கள். சைட்டே ஒர்க் ஆகலை. நானும் 2-3 நாளாக இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த சைட்டே ஒர்க் ஆகலை, அதாவது பேங்க் சைட். ஓகே, பட் இது ஃபோன்பே கூட கோப்ரன் பண்ணிடுறதில்ல. ஃபோன்பே அந்த வெப்சைட்டில் இந்த கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, இது பேஸ்டு தான் நம்ம வந்து வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 90% லிமிட் கொடுக்குறாங்க நீங்கள் போட்ட எஃப்டிலேருந்து. இப்போ எக்ஸாம்பிள் 10,000 ரூபா போடுறீங்கன்னா 9,000 வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம பார்த்த எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஈவன் இதில் வந்து மேலோட்டமாக தான் இருக்கும். நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கிளிக் பண்ணி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்த்தா தான் ஹிடன் திங்ஸ்லாம் தெரியும். அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கஷ்டப்பட்டு தாங்க வீடியோ போடுறோம். லைக் பண்ணிட்டுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்கள், இல்லை உங்களுக்கு ஏதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், பர்சனல் ஃபினான்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் எந்த டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கமெண்ட்டில் ஷேர் பண்ண யோசிச்சிங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டா பேஜில் வந்து எனக்கு பிங்க் பண்ணுங்கள். நம்ம பர்சனலாகவும் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.